பாருங்களேன், நைட்டு போட்ட நம்ம இந்த தொக்கு ஊறுகாய், இலந்தப்பழம் ஊறுகாய் நைட் போட்டோம் இல்லைங்களா, அது இப்போ கடைக்கு கிளம்பிட்டேன். இதை நம்ம வச்சுட்டு இன்னும் 2 பேருக்கு, ஒருத்தர் ஊரில் இல்லை, டன் அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க. அது போட்டு வச்சிருக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். 2 பேருக்கு ஊறுகாய், இந்த பழம் கொடுத்தவங்களுக்கும் தனலட்சுமிக்கான்றவங்களுக்கும் அவங்க 2 பேருக்குமே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேங்க. எடுத்து வச்சுட்டு நான் அவங்களுக்கு கொண்டு போய் கொஞ்சம் நம்ம கொடுத்துடலாம். 2 பேருக்குமே கொடுத்துடலாம். இன்றைக்கி காலையிலே சாப்பாடு தாங்க வச்சேன். சாப்பாடு வச்சு நம்ம செடியில் விட்டு மணத்தக்காளி கீரை லைட்டாக கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டேங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணி மணத்தக்காளி கீரை கொஞ்சோண்டு துவரம்பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பாடு வச்சுட்டேன். நேற்று எல்லாம் சமைக்காமல் சாப்பிடாமல் இருந்தனால நம்ம உடம்பை நம்மளே கெடுத்திக்கூடாது இல்லைங்களா, அதனால் முயற்சி பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரிசி நம்ம அரைச்சிட்டு மிஷினில் அரைச்சிட்டு மாவை அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு அதுக்கோசரம் இப்போ அரிசியை எடுத்து கொஞ்சம் ஜல்லடை போட்டு ஜலிச்சிட்டு ஊற வச்சுட்டேன். உப்பு போட்டு கல் உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ நைட்டுக்கு எது வேணாலையும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை சோலி அவ்வளோதாங்க. நம்ம கொஞ்சம் கடைக்கு கிளம்புற வேலை தான் பாய் மக்களை. ஏன்னா ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஒருத்தர் கொடுத்தாங்களான்னா நமக்கு செஞ்சு கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதே பெருசு. ஏன்னா அவங்க ஊறுகாய் வத்தல் எல்லாமே நம்மக்கிட்ட, ஆனால் அவங்க ஃப்ரீயாக எதுவும் வாங்கலை. நான் ஏதாவது ஒரு பொடி தான் கொடுத்துருக்குறேன். மற்றது எல்லாம் ஃபேஸ் பேக் அவங்களுக்கு அம்மை போட்டு புள்ளி ஃபேஸ் ஃபுல்லாகவே புள்ளியாக இருந்து எனக்கு என்கிட்ட ஃபஸ்ட்டில் ஃபேஷியல் பண்ணிக்கும்போது நல்லா இருந்தது. அப்போ மங்குழுக்கலை நல்லா இருந்தாங்க அவங்க, நல்ல கலரு இருந்தாலே அந்த புள்ளி டாட்ஸ் அப்படியே இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ஏஜ் ஆக 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 அது ரொம்ப இதாகிடுச்சு, கருப்பாகிடுச்சு. அந்த பிளாக் மார்க் உழுது ஃபிக்மெண்டேஷன் மூலிமா. அது இப்போ நம்ம ஃபேஸ் பார்க்க நம்ம வீட்டில் இருந்து, அதாவது கேரளா கஸ்தூரி மஞ்சளும் நம்ம நாட்டு கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் போட்டு அதில் ஒரு 11 வகை கிழங்கு வகைகளை போட்டு எல்லாமே அரைச்சி பவுட்ரு பண்ணி கொடுத்து தான் அவங்க வாரத்தில் 2 நாள் 3 நாள் நைட்டில் போட்டு அப்ளை பண்ணிட்டு, ஒன்றும் இல்லைங்க, ரோஸ் வாட்டர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி தக்காளி, நான் சொன்னேன் தக்காளியாவது பப்பாளியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டில் போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இது பேக் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அது போட்டு வந்தேன். எல்லாருமே அவங்க இன்னொருத்தர் வீட்டில் ஒரு வக்கீல் மேடம் வீட்டில் போய்ட்டு வேலை செய்வாங்க. அவங்களே திடீர்னு நம்ம கடையில் ஆயில் இதெல்லாம் வாங்குறதுனால என்ன லக்ஷ்மி ஃபேஸ் இப்போ நல்லா பிரகாசமாக ஜொலிக்குது அப்படின்னாங்க. எல்லாம் இந்த அக்கா பண்ண வேலை தானே அப்படின்னாங்க. அப்புறம் என்ன இது நம்ம தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நாகலட்சுமி என்னையும் ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் தான் அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் மட்டும், அதுக்கு ஒரே ஒரு இது தாங்க இருக்குது. எல்லாமே மருமா அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அப்படியே இன்னும் 2 பேக் இருக்குது. இப்போ சம்மர் வந்துருச்சு, எல்லாமே ரெடி பண்ணலாம், பார்க்கலாங்க. சளி பிடிச்சிருக்கிறதுனால அப்படியே ஒரு அழுத்தமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உடம்பு சரியில்லைங்க. அதாவது நமக்கு மனசு இல்லைன்னாலும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஆட்டோமேட்டிக்கே. பார்க்கலாம். காலையில் நம்ம ஐயா நம்மளை அந்தளவுக்கு விடமாட்டார். ஏன்னா நமக்கு தட்டி கொடுத்து எழுப்புறதுக்கு அப்பா இருக்கார் இல்லைங்களா, அதுதான். ஏன்னா நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அது நமக்கு அப்பப்போ அதாவது தட்டி கொடுத்து தூங்காத மவளே கண் விழித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வாக்கியம் மாதிரி அவர் எனர்ஜி கொடுக்குறாரு. அதனால் அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சதுக்கப்புறம் நம்ம எதுவுமே நம்மளாக தூக்கி மறுபடியும் அவர்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் தூக்கி தலையில் வச்சுக்கூடாது. அது ரொம்ப மிகவும் தவறு பண்ணுறம்ப. நான் பண்ணுறேன், மற்றவங்கள நான் சொல்ல, நான் பண்ணிகிட்டு இருக்கேன். தூக்கி அந்த பாரத்தை நானே வச்சுக்கிறேன். அப்பா கிட்ட கொடுத்துட்டோம். இருந்தாலும் அதுக்கு அவரும் சொல்யூஷன் கொடுத்துட்டே இருக்கிறாரு. பாய் மக்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு நம்ம பயந்து ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு
ஓடிட்டே இருக்க ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நோய்க்கு போகும்போது அதில் 10 நோய் நமக்கு வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ அந்த நோயினாலே நம்ம வந்து ஓடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, மனசு வந்து புடஞ்சி. அதனால் ஒரே மனுஷா ஒரு சங்கல்பம் எடுத்திங்களான்னா ஐயன்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜீவ சமாதியில் போயிட்டு, இன்றைக்கி நமக்கு கலியுகத்தில் வந்து ஒவ்வொரு அது ராசி பலன்னு சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் எடுத்துக்கலைங்க. எனக்கு ரொம்ப வருஷமாக ஐயன்கிட்ட முருகருன்னா எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளவே ஒரு ஆசை. அவர் நட அந்த லீஃப் இப்படி வச்சுட்டு டிகே இப்படி வச்சுட்டு நின்று பாருங்க, அழகு. அதுதான் அழகன் முருகன் அந்த மாதிரி இருக்கிறது. ஐயன் வந்து அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பார். சேட்டை எல்லாமே அவர் அப்படி தான் இருப்பேன்னா, அவரோட படைப்பு ரெண்டுமே அவங்க ஒன்றும் இல்லையா. அதனால் நம்ம கனகமுட்டை ஐயக்கிட்ட நீங்கள் யார் என்ன சொன்னாலும் எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு முறை நம்மளோட பாரங்களை கொண்டு போயிட்டு ஐயா பத்தலை. நான் ரொம்ப சிரமப்பட்டு தாங்க போனேன். நிறைய தடை இருந்தது. அந்த தடையை மீறி எனக்கு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முந்தையே அவரை பற்றி கேள்விப்பட்டோம். என்னால் அந்த இடத்துக்கு போக முடியல. ஒரே பிடிவாதமாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம பாரத்தை அவர் எடுத்துக்கிறாரு. அதாவது நம்மளுக்கு புரிய வச்சு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு புரிய வச்சு நமக்கு அந்த குருன்னு சொல்கிற ஸ்தானத்தில் இருந்த நமக்கு கடவுள் தான். ஏன்னா அவர் வேற இவர் வேற. நம்ம சில பேர் நேற்று கூட ஒருத்தர், அவங்க பேர் எனக்கு சரியாக வரல வாயில், அது நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, ஏன்னா கடவுள்கிட்ட போயிட்டு இவங்க நம்ம மனிதனாக படைத்தாலே கடவுள் தான். அதுக்கு வந்து நம்ம எஸ்பி சார் ஒரு பாட்டு 2 பாட்டு பாடியிருக்கிறாரு. அது என்ன அந்த பாட்டுன்னு சொல்லிட்டு அவரோட நேம் போட்டு அவர் ஃபோட்டோ போட்டு வருது. அந்த பாட்டு நல்லா கேளுங்க பக்தர். வந்து நிறைய மக்களுக்கு வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உருகிடும்ப. அதே மாதிரி வந்து அவர் ரொம்ப நாளாக கல்கி டிவோட்டியாக இருந்தவர், ராகவன்ஜி விஜய்ஜின்னு சொல்லிட்டு. அவங்க அப்படி தான். அவங்களும் வந்து அவரோட ராகன்னாவே அப்படியே பெருமாள் பாட்டை பாடினா அப்படியே மயங்குரும்ப. எல்லா பாட்டிலுமே எஸ்பி சார் மாதிரி அவருக்கு வாய்ஸ் வந்து நிறைய வந்து அவர்கிட்ட இருக்கும், ஈகோ ஓன்றதெல்லாம். ஆனால் இருந்தாலும் அவர் வாய்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமாக நமக்கு அடிமையிடும். அவர் பாடியிருக்கிறார் நிறைய பாட்டு நம்ம ஐயனுக்கு வந்து, கனகம்பட்டி ஐயாவுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். மெய்மறந்து அந்த பாட்டுங்களை நம்ம கேட்டாவே, அதாவது நம்ம மனசுக்குள்ளே 1008 எண்ணங்கள் வந்து தவறான எண்ணங்களை வெளியே போகுது. உண்மையான எண்ணங்களுக்கு வந்து அடிமை ஆகிற மற்றது வந்து அது சாத்தியங்க. நமக்கு எப்படியோ இருக்கும், ஆனால் அவ்வளோ அடிமையாக இருக்கும். அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். இந்த பாட்டெல்லாம் கேட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத வந்து, அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம்னு நினைக்காதீங்க. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு கனகம்பட்டி போயிட்டு நம்மளோட உடம்பு ரீதியாக இருக்கிறத, மனசு ரீதியாக இருக்கிறத, இல்லை நம்மளை சுற்றி சூழ்நிலை வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, நமக்கு அங்காளி பங்காளி சொந்தம் பந்தம், அதாவது நம்ம எல்லாரையும் அந்த மாதிரி தான் நினைக்கிறம்ப. ரத்த பந்தம் இல்லைன்னாலும் நினைக்கிறம்ப. ஆனால் சில பேருக்கு மனசு வந்து இவங்களை இப்போ தள்ளி விடலாமா அவங்கள மிதிக்கலாமான்ற இருக்கிறாங்க இல்லையா. அந்தோட எண்ணங்கள் படித்தவங்கக்கிட்ட இருந்து போனால் அவங்களுக்கும் வந்து நல்ல எண்ணங்கள் கொடுக்குறாங்க. நம்ம மூலிமா ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறாங்க. அவங்களே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணத்தோடு மற்றவங்கள விட்டு கூப்பிடுறாரு ஐயா. அது எல்லாமே வந்து அந்த இடத்துல மட்டும்தாங்க நடக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் எல்லா கோயிலுக்கும் குலசைவம் குற்றம் செய்வங்க எல்லாருமே போகிறாங்க. அவங்க பார்த்து வெயிட் பண்ணிவிட்டு கடவுள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் இப்போ கொடுக்கலாமா அப்போ கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயா அவரோட சங்கல்பம் என்னன்னா நமக்கு புரிய வச்சு டக்குன்னு, ஏன்னா எத்தனை ஆண்டுகளாக இது மூலியமாகவே இவங்க இப்படி ஓடிட்டு இருப்பாங்க, அழுந்துட்டு இருப்பாங்க, புறமாடிட்டு இருப்பாங்க. என்னோடய குழந்தைங்க எங்கிட்ட வந்துட்டாங்க. அதனால் வந்து அதை செஞ்சிடணும், அதை கொடுத்துடணும். நீங்கள் வந்து டக்குன்னு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குல தெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் மற்ற கடவுளுங்கிட்ட போயிட்டு கடவுள் கேட்குறாரு. அதுதான். அதாவது இப்போ நம்ம உலகத்தை ஆட்டி படைச்சி இருக்கிற கடவுள்கிட்ட வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு ஏதாவது ஒன்று நாரதன் பேச்சு வந்து நன்மைக்கு தான் முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர் எல்லா இடத்துலையும் கலகம் முட்டுவார். ஆனால் அவர்கிட்ட தான் வந்து கடைசிக்கு எல்லாருமே கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாருமே சொல்யூஷன் கேட்குறத ஐயன்கிட்ட டக்குன்னு நமக்கு கிடைக்கிறது அதுதாங்க. அது உண்மை. நான் பரிபூர்ணமாக உணர்ந்துட்டேன். மக்களும் நிறைய இன்றைக்கி பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து உணர்ந்து அதை கேட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து அதே மாதிரி ஐயக்கிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம போயிட்டு ஒன்று இருக்குன்னு தெரியும் போது டக்குன்னு டாக்டர் ஒரு இது சொல்கிறாங்களா, பயப்படாதீங்க.
எதுவும் ஆகாதுங்க. நம்மளுமே அதாவது கடவுளை மாரி எதுவும் ஆகாது. ஐயக்கிட்ட நீங்கள் போங்க. ஐயக்கிட்ட போயிட்டு முடிஞ்சால் ஃபஸ்ட்டில் போய் ஃபுல்லாக டோட்டலாக சரணாகதி அடைங்க. ஒரே ஒரு நாளில் அந்த மண்ணை மிதிச்சிடுங்க. அதுக்கப்புறம் போகிறதும் போகாதும் உங்களோட சங்கல்பம். வீட்டில் இருந்தே கூட நீங்கள் அந்த தீர்த்தமும் விபூதியும் ஐயாக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அன்னைக்கு தெரியாமல் மக்கள் ஓடிட்டு இருந்தவங்கள இன்றைக்கி அதை வந்து அப்பயே நல்லா எல்லாருக்குமே தெரியும். இது கிடச்சா போகிறோமே ஐயா மேலே இருக்கிற ஒரே ஒரு சின்ன நமக்கு ஒரு துளி விபூதி கிடைச்சா போகிறோம், அந்த உடம்புல இருக்கிற அழுக்கு கிடைச்சா போகிறோம்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து எங்கேயோ இருக்காங்க. நல்லா அவரை வச்சு வழிபடுறாங்க. நமக்கு கைக்கு கிடச்சி அது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிதே, இவ்வளோ வந்து சிம்பிளாக கிடைக்குதே, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு கேள்வி நம்ம மனசு 1008 கேள்வி கேட்கும். அந்த கேள்வியை விட்டு அவர்கிட்ட டோட்டல் சரணாகதி அடைஞ்சாவே பொறுங்க. எல்லாமே நம்ம மன ரீதியாக உடம்பு ரீதியாக நம்ம சுற்றி இருக்கிறத அத்தனையுமே வந்து ஐயா எடுத்து செய்வார். இது உண்மை, சத்தியம். மக்களை இது நான் சொல்கிறது வந்து சத்தியமாக சொல்கிறேன். உண்மை உண்மை உண்மை. ஐயா வந்து நமக்கு சொல்கிறது அத்தனையுமே உண்மை, நடக்கிறது அத்தனையுமே உண்மை. பாய் மக்களை.